அனைவருக்கும் வணக்கம். நான் கருவூரார் சித்த வைத்தியசாலை டாக்டர் எஸ் ராஜப்பன். வைத்திய சாஸ்திரத்தில் ரொம்ப ஆராய்ச்சியில் ஈடுபட்டதன் விளைவாக கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக்கு, கேன்சர் இப்படி தீராதுன்னு சொல்லக்கூடிய பல நோய்களுக்கும் மருந்துகளை சித்தர்களினர்களால் கண்டுபிடிச்சி ஒரு 36 வருஷமாக கேரளத்தில் தான் வைத்தியசாலை போட்டிருந்தேன். சரி, வயசும் ஆயிடுச்சுதே, இனி கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் போதும்ன்றது மன திருப்தியாக மலை அடிவாரமாக இடம் தேடி வரும்போது கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் பார்டரில் தேவனூர் புதூர்ன்ற இடத்துல இந்த மலை அடிவாரத்தில் ஒரு இடம் கிடச்சி அப்படி அமைதியாக காலத்தை கழிச்சிட்டு இருந்தேன். அந்த நேரம் தான் இந்த நலன் டிவி மருத்துவன்ற ஒரு சேனல் நடத்துகிற ஒரு சரவணன்ற தம்பி ஏதாச்சும் என்னை சந்திக்க நேர்ந்தது. அப்போதைக்கு என்னுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஏன் இங்கே இருக்கிறேன்னு கேட்க, இப்படி சொல்ல, இப்படி இருந்தால் எப்படி 4 பேருக்கு பிரயோஜனப்படணுமேனு சொல்லும்போது, நான் கற்றுக் கொடுக்குறேன், யாராக இருந்தால் வாங்க, என்னால் முடியாது கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே அப்படியான்னு கேட்டால் அவர் சேனலில் நான் போட்டுட்டா கற்றுக் கொடுக்க முடியுமா, நிறைய ஆள் வந்தான்னு சொன்னாலும் சரி, எத்தனை ஆள் வந்தாலும் கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிக்கிட்டேன். அது காசு கூட வேண்டாம், இலவசமாகவே கற்றுக் கொடுக்கலன்னு மனமாற செய்தேன். ஆனால் ரொம்ப திருப்தி. என்ன திருப்தின்னா, சிகிச்சை ரொம்ப நடந்தது. நிறைய கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் உள்ள ஆளுகள்லாம் பலன்பட்டாங்க. ரொம்ப பேர் பயனடைஞ்சாங்க அந்த சரவணனுடைய அந்த சேவையினால். அது ரொம்ப திருப்தி எனக்கு. ஆனால் ஒரு திருப்திப்படாமல் ஒரு காரணம் என்னென்னா, என்னுடைய லட்சியமே மருத்துவத்தை அந்த அளவுக்கு வைத்தியம் ரொம்ப முடிஞ்சு போச்சு. அதை உயிர் காக்கணும், உயிர் காக்கும் மருந்துகளை பலருக்கும் கிடைக்கணுமே, இந்த அவ்வளோ பெரிய பொக்கிஷங்களை சித்தர் கொடுத்தவை என்று அதில் எல்லாருக்கும் இந்த மருந்தை செய்ய முடியல. நிறைய பேர் வராங்க, ஃபோன் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, வராங்க. மருந்து செய்கிறதுக்கு இவ்வளவு ரூபா ஆகும், அது தங்கமெல்லாம் சேரக்கூடியது, எப்படியும் 4.5 லட்சம் ரூபா ஆகாமல் குறைஞ்ச மருந்து செய்ய முடியாது. குறைஞ்ச அளவுக்கும் அது எல்லாருக்கும் செய்ய முடியல. ஏதோ கொஞ்சம் பேர் செய்கிறாங்க, அந்த பண வசதி உள்ளவங்க, எல்லாராலையும் முடியல. எனக்கு அதிலேயே திருப்தி இல்லை, தோல்வி ஆகிப்போச்சு. அந்த மனம் வருத்தமாக தான் இருந்தது. அப்போ தான் யோசனை பண்ணுவேன், இப்படி இருந்தால் என்ன செய்யன்றது யோசனை பண்ணும்போது வைத்தியம் வறுமையில் மாட்டிகிட்டு இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா பட்டு போச்சு. அதுவும் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக தான், என் தொடர்புகளை தான் எனக்கு தெரிய வந்தது. அப்போ இந்த வைத்தியத்தை வறுமையிலேருந்து கரை சேர்க்கணுமே, அப்போ தான் வைத்தியம் வளரும்ன்ற ஒரு எண்ணத்தை முடிவு பண்ணிக்கிட்டு ரொம்ப சிந்திக்க ஆரம்பித்தேன். விளைவாக கடைசியாக ஏதாவது ஒன்று பலமாக செய்யணுன்ற ஒரு நோக்கம் மட்டும் என் மனசுக்குள்ளே பட்டு போச்சு. அப்போ அதுக்கு எனக்கு கல்பத்தின் மேலே ரொம்ப ஆர்வத்துக்காகத்தான் அங்கே வந்தேன், ஓய்வெடுக்கிறது, கல்பம் செய்கிறது. பல பேர் கேட்பாங்க யூடியூப்பில், ஏன் நீங்கள் கல்பம் உண்டா, ரசமணி உண்டா, பலதும் கேட்பாங்க. ரசவாதம் செய்வீங்களா, என்ன ஏதுக்கு எவ்வளோ கற்றுக் கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது, இல்லை அதிலெல்லாம் எனக்கு நாட்டம் இல்லை, இப்போது பார்க்கலாம், அப்புறம் சமயம் நேரம் வந்தால் பார்க்கலான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அது இந்த நேரத்தை தான் காத்திருந்தேன். அப்போ இதன் மூலியமாக என்ன செய்யணும், இந்த வைத்தியருடைய வறுமை தீர்க்கணும், அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கும்போது ஒரு முடிவு பண்ணேன். வாத வைத்திய கல்பம் ப்ளஸ் ஒரு மணின்னா அந்த சாதாரண நம்ம யூடியூப்பில் எல்லாரும் உருட்டி காட்டுவாங்களே, ரசத்தை வெண்ணையாக்கி, அந்த மணி இல்லை, காரிய சித்தி எல்லாம். அதாவது விந்து தம்பனம் முதல் உடல் இடுப்பில் கட்டுறோம்னா விந்து இது நம்ம ஆரோக்கியம், உடலுக்கு காயம் கல்பமாகிறது, அந்த அளவுக்கு அது கூட பெரிய ஒரு மணி பாகம். அது வாயில் அடக்கி ஜபிச்சோம்னா வாசி யோகத்துக்கு உகந்ததாக இருக்குது. அப்புறம் கழுத்தில் போட்டுக்கலாம் மன உறுதிகளுக்காக. இதெல்லாம் அடுத்து நம்ம அந்த ஜபத்துக்காக 7 கோடி மந்திரமும் சித்தியாகும் என்று தான் சொல்லப்படுறது சுவாமிகள். அதுக்காக இந்த மணி மேலே ரொம்ப ஆர்வமாக இதையும் செய்யலாம்னு முடிவு பண்ணி, இதெல்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னால், நான் வாழ்க்கையில் ஒரு வைத்தியத்தின் மேலே உள்ள அந்த ஆர்வத்தினால ஒரு கல்யாணம் கூட பண்ணலை. ஏன்னு சொன்னால், கல்யாணம் பண்ணி குடும்பம் ஆகிட்டேன்னா இதெல்லாம் தடையாகி போயிருமோன்ற ஒரு பயங்கர பயம் எனக்கு. அந்த இதனால் நான் அப்படி குடும்பமே ஆகாமல் கூட இருந்து உழைச்சேன். அவ்வளவு நீட்டு மருந்துகள் செய்ய போனதுனால தான் இந்த மாதிரி உள்ள பெரிய பாகங்கள் செய்கிறதுக்குள்ள கைபாகம் செய்வாகம் எல்லாம் அதை ஒட்டியே வாரதுனால எனக்கு இன்றைக்கி சுலபமாக இருக்குது. இல்லாமல் இது படித்தவொன்னு எல்லோரும் செய்ய முடியாது, தப்பாக நினைக்கூடாது யாரும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை விட பெரியவங்க இருப்பாங்க, நிறைய தெரிஞ்சவங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க தன்னைத்தானே செய்துருவாங்க, நம்மளாம் அவங்களுக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க வேண்டாம், இந்த கைபாகம் செய்பாகம் சரியான பயிற்சி இல்லாதவங்க மட்டும் வாங்க. அதுவும் குறிப்பாக வைத்தியர்கள் மட்டும்தான் வரணும். மற்றபடி உள்ளவங்களுக்கு இதில் இது சொன்னால் புரியாது, அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது, அவங்களெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. நமக்கு வைத்தியம் வளரணும், அவ்வளவு தான். அதனால் என்ன பண்ணுறீங்க, வைத்தியர்கள் மட்டும் பாருங்கள். இதன் மூலம் என்ன பண்ணுறோன்னா, இந்த மருந்துகள் நம்ம இந்த கல்பம் செய்கிற அந்த முறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, வைத்தியத்துக்கு மருந்து செய்கிற முறையும் இந்த மணி செய்கிற முறைகளும் எல்லாம் பெரிய முறைகள். இதில் எல்லாம்னா கொச்சி பாசானம், கோடசூரி பாசானம்,
வெள்ளை பாசானம் அடக்கம் நம்ம இப்போ செய்யணும். இதுக்கு இந்த மருந்துக்காக இதெல்லாம் செய்தால் தான் இந்த மருந்தை செய்ய முடியும், இந்த கல்பத்தை செய்ய முடியும். இப்போ நம்ம முடிவு பண்ண பாகங்களை இதன் மூலியம் நமக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக வைத்தியர்களுடைய வரம்பை தீருன்ற நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, செம்பை சுத்தியும் செய்து செம்பை கெட்டி செம்பை வெட்டையாக்கி அதுபோல் வெள்ளியும் சுற்றி பண்ணி வெள்ளியை வெட்டையாக்கி அந்த அளவுக்கு அதை சுற்றி பண்ணாமல் இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது. அது நிறைய பேர் இதில் ஈடுபட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு தெரிய நிறைய பேர் கஷ்டப்படுகிறாங்க. அது நடக்குதில்லை. காரணம் என்னென்னா, அவசர காலத்தில் ஏதோ அப்படி இப்படி செய்து பார்ப்பாங்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப படிக்கணும் சாஸ்திரம், வேறு ஒன்றும் கிடையாது. எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போக வேண்டாம், நிறைய சாஸ்திரம் படிக்கணும். ஏன்னா அவ்வளவு 1, 10, 5, 100 புக்கை படித்தோம்னா நம்ம எல்லாம் சாதிக்க முடியாது. அவ்வளவு சாஸ்திரம் படித்து முடிக்கணும். அப்போ தான் இதெல்லாம் நமக்கு புரிய வரும். அப்படி செய்துக்கிட்டு அதில் நமக்கு மருத்துவத்துக்கும் இந்த செம்பை பயன்படுத்தலாம், எல்லா நோய்களுக்கும் இதை செய்துக்கலாம். ரசவாதத்துக்கும் இந்த செம்பு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வருமானத்துக்கு வழி இதுதான் வறுமை வைத்தியத்தில் கரையேற்றுறதுக்குள்ள வழி. அதுபோல் இது கூட வெள்ளப்பாசனம் செய்கிறோம்னா, வெள்ளப்பாசனம் செய்கிற மெயின் நோக்கம் இதோட மருந்துக்காக இல்லை. இதில் மருந்தில் ஒரு பாகத்தில் சேரும். நம்ம அந்த சகல நோய்க்கு கொடுக்குறோம் இல்லை, கல்பத்தில் சேராது. அந்த வெள்ளப்பாசனம் செய்கிறது வெள்ளிக்காக, அவ்வளோதான். அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் என்னன்னு சொன்னால் நம்ம சொல்லாமல் இருக்க வழி இல்லை. இதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடாதுன்ற நினைப்பேன். இருந்தாலும் எனக்கு இப்போது அப்படி சொல்லாமல் இருக்க மனசு வருதில்லை. காரணம், அது எனக்கு வைத்தியத்தை வளர்த்துறதுக்கு வேறு வழி தெரியல. இப்படி தான் எனக்கு தெரியுது. அதனால் அது சுவாமிகள் எனக்கு சித்தர்கள் கண்டிப்பாக எனக்கு அருள் செய்வாங்கன்னு நம்பிக்கையில் சொல்கிறேன். அதுபோல் இதில் சித்தருடைய பாக்கியம் உள்ளவங்க, அருள் உள்ளவங்க, சித்தர்கள் மேலே அவ்வளவு பக்தி உள்ளவங்களுக்கு இது கிடைக்கலாம்னு நம்புகிறேன். இதை கிடைக்கப்படுறவங்க வாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம், ஒரு கண்டிஷன் என்னென்னா, வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி நம்ம இப்போ ஈடுபடக்கூடிய இந்த சொன்ன விஷயங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் செய்யும்போது நம்ம இந்த மது பழக்கங்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்கள்லாம் முடியாது. தயவு செய்து அப்படிப்பட்டவங்க வரக்கூடாது, மன்னிக்கவும். பின்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வைத்தியத்தில் இருக்கிறவங்க தான் வரணும், வைத்தியத்தை நடத்திகிட்டே இருக்கிறவங்க. ஏன்னா வைத்தியம் செய்யணும் இல்லை, வைத்தியம் நாளைக்கு வளரணும் இல்லை. அதுக்காக நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அதாவது இதில் நம்ம வெள்ளி மட்டும் இல்லை, சரி ஏதோ எவ்வளவோ தங்கத்தையும் செய்கிறோம், வெள்ளியும் செய்கிறோம். இது ரொம்ப எல்லாருக்கும் பரவலாக தெரியப்படுத்த வேண்டாம். இந்த வைத்திய சம்மந்தப்பட்ட வரம்பில் நமக்குள்ளே மட்டும் தெரிஞ்சால் போதும், அவ்வளவுதான். இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, 7200 ரூபா, 7200 ரூபா நீங்கள் செலவு பண்ணணும். அப்படி 24 ஆளை முடிவு பண்ணியிருக்கிறேன். 25 ஆளுக்கு. ஏன்னா அதுக்கு மேலே கல்பம் தகையாது. இந்த கல்பம் 25 ஆளுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதுக்கு மேலே ஆள் வந்தால் செய்ய முடியும், கொடுக்க முடியாது அவங்களுக்கு. அதுபோல் மருந்தும் நிறைய இருக்குது. இந்த ஹார்ட்டுக்கு, கிட்னி ஃபெயிலரு, கேன்சருக்கு எல்லாம் ஒரே மருந்தில் முடியுது பாருங்கள். இது நான் முன்னெல்லாம் 3 மருந்தை செய்துட்டேன். இது ஒரே மருந்தில் எல்லாம் முடியும். அது சின்ன ரூபாயில் முடியும். அந்த ரூபாய் செலவு இல்லை, அவ்வளோ 5 லட்சம் ஒன்றும் தேவையில்லை. நிசார பைசா கொண்டே நமக்கு சர்வ நோய்க்கு உள்ள மருந்து உண்டாக்குறதுக்கு ஒரு 30-40 செய்து முடிச்சிக்கலாம். அதுவும் 10-15 நாளில் முடிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் செய்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ நாள் ஆகுது. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 7200 ரூபாயும் கட்டி இதில் வேலைகள் ஒரு 4 நாளைக்கு உள்ள வேலை கண்டினியூவாக இருக்கணும். மற்றவங்களை ஓர ஷிஃப்ட் மாற்றி அப்படியே நம்ம வேலையை முடிப்போம். இனிமேல் கொண்டு உள்ளதெல்லாம் நம்ம நேராக பேசலாம், இல்லை ஃபோனில் பேசலாம். வேணால் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 96 55 86 95 96. இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள், வாங்க. நமக்கு எல்லாம் வல்ல சித்தர்கள் பாதத்தை வணங்கி தொடங்கி முடிப்போம். நன்றி.